பிரச்சனை உங்ககிட்ட யார் கேட்டது? வயசான காலத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. என்ன நல்லா படிச்சிருக்கான்னு சொன்னியா? 2ஆப்போ 3ஆப்போ சொல்லியாவ. பிள்ளைய பார்க்க நல்ல கலரா இருக்கா. அவிய என்னடானா ரத்த சோகன் சொல்லியாவளே. அது வந்து ஆண்டி அவிய சொல்லியது எதுவும் உண்மை கிடையாது. அவியலுக்கு வயசாகி போச்சு. சரியா பேசவும் தெரியாது, கண்ணு தெரியாது. அதான் அப்படி உளறிட்டு கிடக்கவங்க யாரும் அவிய பேசியதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாவ. நீங்களும் கண்டுக்கிடாதுங்க. பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்ல கலர், அவளுக்கு ஒரு நோய் இல்லை, நல்லா இருக்கா. இங்கிலீஷ்ல பேச சொன்னா தசு குசினி சும்மா பிச்சு உதறிடுவா. அப்படியாம்மா? நான் கூட அவிய சொன்னதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஏம்மா பொண்ணு, உன் பேர் என்னம்மா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்க? ஏம்மா ஒன்னதான் கேக்குதா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, கொஞ்சம் கூச்ச சுபாவம். இந்த மாதிரி பொது இடங்கள்ல மத்த பிள்ளைகள் மாதிரியே கூச்சம் இல்லாம பேசிக்கிட மாட்டா. கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனாலதான். ஓ அப்படியாம்மா? இந்த ஓனர் ரபியல் வேற எப்பவுமே நீ கல்விதான் ஊத்திட்டு இருப்பாவ. இன்னைக்கு என்னமோ என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசியாவ. நான் தான் நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சல அப்படின்னா அவிய தம்பிக்கு கட்டி வைக்க வேண்டியதானே? அது மட்டும் முடியாது, மத்தவிய தலையில மிளகா அரைக்கணும்னு முடியும். அவிய வீட்டுக்கு போய் சேகர் கிட்ட நீ பேச கூட விட மாட்டாவ. இப்ப இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவியல் முன்னாடி வந்து நின்னுட்டு எனக்கு ரொம்ப தான் நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காவ. இந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிறதுனால தானே இப்படி பேசிட்டு இருக்காவ. நல்லா பண்ணிட்டு போவேன். என்ன ஆனாலும் சரி, சேகரை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏம்மா பயப்படாதம்மா, நாங்க தானே இருக்கோம். உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமே தான் கேட்டோம். சொல்லுமா, உன் பேர் என்ன? என் பேரு சௌமியா. எல்லாரும் சாமின்னு கூப்பிடுவாவ. அப்படியா? நல்ல பேர் தான். என் பிள்ளை நல்லா பேசுவா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல அறிவான பிள்ளை. அவ சாதாரணமான பிள்ளை இல்ல, சாதனை படைக்க பிறந்தவள். மத்த நேரத்துல எல்லாம் எங்க அம்மா நீ நம்பவே மாட்டா. இன்னைக்கு என்னடானா இவிய முன்னாடி எனக்கு பெரிய குட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கா. ஒரு வகையில பார்த்தா இந்த ஓனர் ரபியல்ல எங்க அம்மையும் ஒண்ணுதான். தேவையில்லாத நேரத்திலே தேவையில்லாத இடத்திலே என்னை பத்தி பெருமையா பேசியாவ. மத்த நேரத்துல ஒரு எருமையா கூட மதிக்க மாட்டேங்காவ. ஆமாம்மா, நீங்க பயப்படவே வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, தங்கமான பிள்ளை. கல்யாணத்துக்கு பிறகு அவ வேலைக்கு போனோம் நீங்க ஆசைப்பட்டா கூட போவா. ஆமாம்மா, வேலைக்கு போய் உங்க குடும்பத்தையே கூட காப்பாத்துவா. எங்க குடும்பத்தை அவ தான் காப்பாத்திட்டு இருக்கா. பெரிய தொழிலதிபர். அப்படியா? அப்படி என்ன தொழில் பண்றா? அது வந்து இப்ப தொழில் அதிபர்ல ஆயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க மகனை கல்யாணம் பண்ண உடனே சீக்கிரமே தொழில் அதிபர் ஆயிருவா. அப்படியா? அப்படி ஆனா எங்களுக்கும் சந்தோஷம் தான். என் மகனும் உங்க பிள்ளைக்கு துணையா இருப்பான். எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிலதிபர் ஆகணும், பெரிய வேலைக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. நல்லபடியா குடும்பத்தை கவனிச்சிட்டு நல்ல மருமகளா எனக்கு இருந்தாலே போதும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க எப்படி இருக்க சொல்றீங்களோ அப்படியே இருப்பா. ஒரு வார்த்தை மறுத்து பேச மாட்டா, அவங்க சொல்லியும் தட்ட மாட்டா. அப்படியானே? இப்படி ஒரு பிள்ளை தான் எங்க வீட்டுக்கு வேணும். வீட்டுக்கு வந்ததுக்கு வர பாருங்க, நீங்களே இந்த குடுமி பண்றத பார்த்து அசந்து போயிருவியாண்டி. என்னது குடுமியா? இல்ல 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 இல்ல, சாமி சாமி. நான் செல்லம்மா, அப்பப்போ சாமி குட்டுமா அப்படின்னு கூப்பிடுவேன். அப்படியா? இந்த ஊர்க்காரவிய எல்லாருக்குமே இந்த பிள்ளைய பிடிக்கும் போல இருக்கே. ஆமா ஆமா, ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர்லயே தங்கமான பிள்ளைன்னு இந்த ஒரு பிள்ளை தான். தங்கம்னா தங்கம், தாலை முறைக்க தங்கம், சொக்க தங்கம். யார் வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் இவ அங்க நிப்பா. அப்படியா? ஆமா, எங்க பிரச்சனை வந்தாலும் இந்த பியாதி இருப்பா தானே காரணமா இருப்பா. என்னதுமா? அது வந்து விவரமான பிள்ளை, படிச்ச பிள்ளை பத்தியெல்லாம் எந்த பிரச்சனைக்கு இருந்தாலும் ஆன்சர் சொல்லக்கு வந்துருவா. அது மட்டும் இல்ல, நானே 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் ஓனர். எங்க வீட்டுக்கே அடிக்கடி வந்துருவான்னு பாத்துக்கிடுங்களா. ஏமா உங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குமோ? அது இல்லாண்டி கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு அப்பப்போ எங்க வீட்டுல வந்து கணக்கு பண்ணக்கு வருவா. நான் தான் உனக்கு எதுக்கு இந்த சிரமம் எல்லாம் போவான்னு விரட்டி விடுவேன். ஆனாலும் அவளோட சேவையை அவன் நிறுத்த மாட்டா. சேவை மனப்பான்மை ரொம்ப அதிகம். நான் இன்னைக்கு சேவை பண்றதுக்கு போனேன், சேகர பார்க்க தான் போவேன். இன்னும் கணக்கு பண்ண போனேன், கணக்கு பார்க்க போனேன். ரொம்ப தான் காமெடி பண்ணிட்டு இருக்காவ. இந்த ஓனர் ரபியலுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தெரியவில்லை. என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுலே குறிக்கோளா இருப்பாவ. இவிய கண்ணு முன்னாடி மட்டும் நான் 5 நிமிஷம் கூட நிம்மதியா இருந்துட முடியாது. ஐயா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா? ஏங்க உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? நம்மளுக்கு பிடிச்சா போதுமா, அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கும் பிடிச்சு போச்சு.
அப்படியா? உங்க 2 பேருக்கு பிடிச்சாலே போதும், எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கே பூ வச்சிருவோமா? வைங்கனே, பூவை வச்சிட்டே போங்க. சிஸ்டன்டி பார்த்துட்டு சும்மா இருக்கீல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நல்ல நாளே இல்ல, இன்னைக்கு பூ வைக்கவே கூடாது. ஏன் இன்னைக்கு நல்ல நாள் தானே? நாங்க நல்ல நாள்னு பார்த்துட்டு தான் வந்தோம். பிசாண்டி நானும் பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு நல்ல நாள் தான். குடிமையில எனக்கு பூ வைக்கட்டுமே? ஓனரே, நல்ல நாள் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. அதுல நல்ல நாள் பிசாண்டி. இன்னைக்கு பூ வச்சா ரொம்ப நல்லது. அப்பதான் இந்த ஊருக்கே விமோசனம் கிடைக்கும். எதுக்குமா அப்படி சொல்றா? அது வந்து ஆண்டி, நான் தான் சொன்னேன், இந்த பிள்ளை ஊருக்கே சேவை செய்யும். அதுக்கு தான் சொன்னேன், இவளுக்கு இன்னைக்கு பூ வச்சாச்சுன்னா ஊரே சந்தோஷப்படும். ஓ அப்படியாம்மா? இன்னைக்கு கிரகணம் இருக்கு, அதனால பூலாம் வைக்க கூடாது. கிரகணம் இருக்கா? அது யார் சொன்னது? நான் டிவில பார்த்துட்டு வந்தேன் ஓனரே. அதனால இன்னைக்கு பூலாம் வைக்க கூடாது. அதெல்லாம் வைக்கலாம். கிரகணம் என்ன குடிமையில இருக்கு? பூ வைக்கிறது ஒரு நல்ல நிகழ்வு. அந்த நிகழ்வை கிரகணம் அன்னைக்கெல்லாம் வைக்க கூடாது. இன்னைக்கு பூ வைக்காம பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போட்டோம். என்ன ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து பூ வச்சுக்கிடுங்க. சரிம்மா, பெரியவிய சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்ன, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணுகிட்டயும் கேட்டுக்கிடுங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு. அடுத்த வாரம் வந்து பூ வைக்கணே. சரிங்கம்மா, ஒரு 2 நாள்ல வந்து வச்சிருங்களா? நான் வேலைக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. சரிங்கண்ணே, அடுத்த வாரம் நல்ல நாள்ல பூ வச்சிரியும். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, இந்த பிஷாண்டி நடுவுல பூண்டு குழப்பிட்டா பாருங்களா. அழகா பூவை வச்சிருப்பாவ. இந்த கல்யாணமும் சீக்கிரமும் முடிஞ்சு போயிருக்கும். பூவை வச்சிருந்தா ஒரு உறுதி ஆயிருக்கும். அதை இந்த பிஷாண்டிக்கு எடுத்துட்டாளே. இப்ப இந்த கல்யாணம் குடுமிக்கு நடக்குமா நடக்காதான்னு குழப்பமால இருக்கு. தங்கச்சி எதுக்குமா அப்படி சந்தேகப்படியா? கண்டிப்பா நடக்கும். இனி வர நல்ல நாளையில வந்து பூ வச்சிருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காவல்ல, அதனால கண்டிப்பா வந்து பூ வச்சிருவோம்னு கல்யாணம் நடக்கும். இந்த பிள்ளைக்கு என்ன கல்யாணம் முடியலையேன்னு தான் அப்பா சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. இப்ப நல்ல பையனா ஒரு பையன் வந்திருக்க, இது வேண்டான்னு எப்படி சொல்லுவாவே? சீக்கிரமே பூ வைப்பாவே, நிச்சயமா நடக்கும், கல்யாணமும் நடக்கும். நடந்தா சந்தோஷம்தான். அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் வருவீல்லக்கா? நான் வராம எப்படி இருப்பேன்? கண்டிப்பா வருவேன். எங்க தோட்டத்துல வேற வேலை செய்யறவரு என் பேத்தியும் இங்க இருக்கா, நான் எப்படி வராம இருப்பேன்? ஆமா அக்கா, கொள்ளு பேத்திய கொஞ்சறதுக்காகவாது கண்டிப்பா வருவாவே. ஆமாக்கா, என்னைக்கு ஊருக்கு கிளம்புறியா? இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருக்கக்கூடாதா? இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அவிய வாவான்னு போன் போட்டு கூப்பிட்டு இருக்காவே. நான் வந்த ஒரு 4-5 நாள் ஆயிப்போச்சுல்ல, அதனால இன்னைக்கு சாயங்காலமே வண்டி ஏறலான்னு பார்த்தேன். ஏக்கா, எதுக்கு இவ்வளவு அவசரமா போகணும்? குடுமிக்கு பூ வைக்காவெல்லாம் இருந்து பார்த்துட்டு மெதுவா போலாம்லக்கா. கல்யாணத்தை எப்படியும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் வைப்பாவ. அதனால பூ வைக்கிற வரையும் இருந்துட்டு போலாம்லக்கா. தங்கச்சி எனக்கு இருக்கணும்னு ஆசைதான், அதான் சொன்னேன்ல. அவிய உடம்புக்கு சரியில்லாதவிய அவியலுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுப்பேனா. நம்ம அங்க இல்லைன்னா அவியலுக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். அதான் வாவான்னு கூப்பிடியா, நம்ம போகாம எப்படி இருக்க முடியும்? சரிங்கக்கா, போய் அத்தான நல்லா பார்த்துக்கிடுங்க. ஆமாக்கா, ஊருக்கு போயிட்டு ஒரு போன் அடிங்க. தினமும் போன் போடுங்க, சுத்த நேரம் நம்ம பேசிக்கிட்டு கிடப்போம். என் நம்பருக்கு அடிங்க, நான் கான்பிடன்ஸ் போட்டுறேன். சரிம்மா தங்கச்சி, கண்டிப்பா போடுவேன். ஏக்கா, நீங்களும் இந்த ஊர்லயே இருந்திருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல சந்தோஷமா இருந்திருப்போம். தினமும் நல்லா இருந்திருக்கும். கதை விட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். உங்களோட பிரிவை தாங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இப்ப போறே 2 மாசத்துல கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன். அடிக்கடி நானும் வந்து போயிட்டு தான் இருப்பேன். 2 பேரும் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க. ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் கூட இருந்துட்டு வரலாம். ஏன் அங்கேயே கூட நீங்க இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்கக்கா, நீங்க எங்களை நல்லா பார்த்துக்கிடுவீன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா வீட்டுக்கு வரோம்க்கா. சரிம்மா தங்கச்சி, நல்லா சாப்பிட்டு வாங்கிருங்க, உடம்ப நல்லா பார்த்துடுங்க. ஏக்கா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கிடுங்க, அத்தானையும் பார்த்துக்கிடுங்க. சரிம்மா, அப்ப அக்கா கிளம்பியே போயிட்டு வரேன். என் மாமாட்ட போய் சொல்லிட்டு அந்த பதிக்கு கிளம்பிடுவேன். சரிங்கக்கா. சிசாண்டி, அவன்லாம் என்ன மனுஷன்? என்ன பிறவி அவன்? இவ்ளோ பேதி மாத்திரையை போட்டு அவனுக்கு காஃபியை கொடுத்திருக்கியே, அது குடிச்சு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. கல்லூரிட்ட மாதிரி உட்கார்ந்திருக்கான். நானே எழுந்து பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு ஓடுவான்னு பார்த்தேன். ஆனா அவனுக்கு
இந்த குடிமிக்கெல்லாம் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயம். நகையும் வேண்டாம் பணமும் வேண்டாம், இந்த குடிமி மட்டும் தந்தா போதுன்னு வந்திருக்காவ. அவியிட்ட வந்து இவ ஒழுங்கா படிக்கல, இவளுக்கு நோக்காடு வந்துட்டுன்னு சொல்லியா? இதுல வேற பூ இன்னைக்கு வைக்காண்டா கிரகணம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வையுங்க. உனக்கு என்ன பிரச்சனை மீன்காரி? உன் முக கருவாட்டுக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு இவளுக்கு கல்யாணம் நடக்க போதேன்னு பொறாம பிடிக்கிறியோ? வாடரி என்ன வார்த்தை பேசுறிய வாடரி? சீலுப்பா பிள்ளை வேற ஏன் பிள்ளை வேறன்னு நான் நினைக்கல. சீலுப்பா பிள்ளைக்கு முடிஞ்சாலும் ஏன் பிள்ளைக்கு முடிஞ்சாலும் சந்தோஷப்படுற முத ஆளு நான் தான். வேற எதுக்கு இன்னைக்கு கிரகணம் பூ வைக்க கூடாதுன்னு சொன்னா? வாடரி உண்மையா தான் சொன்னேன், அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. இன்னைக்கு கிரகணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். நானும் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நல்ல மாப்பிள்ளை அழகா இன்னைக்கு குடுமி கொண்டையில இன்னைக்கு பூவை சொறி விட்டு போயிருப்பாவ. கல்யாணமும் உறுதியாயிருக்கும். இந்த குடுமி ஊருக்குள்ள 4 வீட்டை கெடுக்காமையாவது அந்த ஆள் ஒளிஞ்சு போயிருப்பா. அதை கெடுத்து விட்டிய வரைக்கும் இதுல என்ன லாபம்? ஒன்னும் ரபியலே மாப்பிள்ளை அபியல் வீட்டு முன்னாடி மட்டும் என்னைய பத்தி நல்ல விதமா பேசுனீங்க. இப்போ என்னடா வீட்டை கெடுப்பே ஊரை கெடுப்பேன்னு கெடுத்து பேசுறியா? ஏய் வாயை மூடு, குடுமி இருக்காத அறுத்துப்படி பாத்துக்க. நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. ஏன் எதுக்கு? குடுமி வச்சிருக்கவள என்கிட்ட பேசக்கூடாது. ஏ மீன்காரி, எதுக்கு இவளுக்கு பூ வைக்க கூடாதுன்னு சொன்னா? வாடரி அத சூழ்நில கிராக்கணும். கிரகணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது. நீ ஏமாத்தாத மீன்காரி. என்ன இந்த குடுமி அப்படி சொல்ல சொன்னாலும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களோ? இங்க பார் மீன்காரி, நீ என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, இந்த குடுமிக்கு இப்ப வந்தானே அவன் தான் மாப்பிள்ள, அவன் தான் புருஷன். ஒழுங்கா அவனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்ல அவளை. நல்ல மாப்பிள்ள வந்திருக்கா, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, கட்ட மாட்டேன்னு ஆடிட்டு இருக்கா அந்த குடுமி. நானே இந்த குடுமி எப்ப இந்த ஊரை விட்டு போவா, அந்த ஊருக்கு எப்ப விமோசனம் பறக்கணும் இருக்கேன். நீ என்னடா இந்த குடுமியை போவிடாம இங்க உட்கார வைக்கலான்னு பாக்குறியா? இல்ல வாடரி நானு குடுமி பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, நீ பட்ட ஆசையை தான் பார்த்தனே. எனக்கு இந்த குடுமையை பிடிக்காது, அவளை பத்தி நான் நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குங்க, நீ என்னடா அவளை கெடுத்து சொல்லிட்டு இருக்கா? இதுக்குள்ள என்ன அர்த்தம் மீன்காரி? இங்க பாரு, இன்னும் 2 நாளையில பூ வைக்க வருவாவே. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏன் எதுக்கு பிசாட்டு வரக்கூடாது? வரக்கூடாது.